அனைவருக்கும் வணக்கம். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளான்ட் ஸ்டேட் ஹைவே ரோடுங்க. இது வந்து ஸ்டீல் பிளான்ட் செகண்ட் கேட் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசை பார்த்த மாதிரி ஒரு சூப்பர்வான ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. 2979 ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்த மாதிரி பிளாட்டு சேலுக்கு வந்திருக்குங்க. இந்த பிளாட்டை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். நல்ல ரோடு ஃபெசிலிட்டியோட நல்ல கிரவுண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டியோட வந்திருக்க சூப்பர்வான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க. இன்றைக்கி லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு இதை சேல்ஸ் பண்ணலாங்க. இது வந்து ட்ரிபிள் த டைம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் எடுத்து கொடுக்குங்க ஃப்யூச்சரில். மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. பிளாட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 25 அடி ரோடு ஃபெசிலிட்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாட்டுக்கு முன்னாடி காவேரி வாட்டர் சோர்ஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வீடு கட்டினதுக்கப்புறம் நீங்கள் மேட்ரு வாட்டர் கனெக்ஷன் ஈஸியாக வாங்கிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் நிறைஞ்சிருக்க ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இந்த பிளாட்டை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா NDS நகர் இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் ஓம் சக்தி நகர் அனெக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்ல பெரிய பெரிய லேஅவுட்ஸ் இந்த பிளாட்டை தாண்டி தாங்க வருது. இந்த பிளாட் இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா பாரதி நகர் ஸ்டீல் பிளான்ட்டு செகண்ட் கேட் பக்கத்தில் இருக்க பாரதி நகருங்க. கரெக்டாக பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டுமே தாங்க இருக்கும். வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இன்றைக்கி நிறையா பேர் ஒரு 3000 4000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லி கேட்டிருந்தீங்க. அதேமாதிரி இந்த லேஅவுட் இந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி விற்கிறவங்களுக்குமே ஒரு சூப்பர்வான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. 2 பிளாட்டாக இருக்குது. நீங்கள் 2 வீடாக போட்டு கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே வீடாக போட்டு கூட நல்ல பெரிய பட்ஜெட்டில் நீங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. இங்கே போகிற மார்க்கெட் ப்ரைஸை விட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ருபீஸ் கம்மியாக தாங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3500 வரைக்குமே பார்த்திங்கன்னா சேல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பிளாட்ஸ் எல்லாத்தையும். பட் இந்த பிளாட்டுக்காக ஓனர் ஆஃபர் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 தாங்க கேட்டிருக்காங்க. நேரில் உட்காந்து பேசும்போது இன்னும் ஒரு 50-100 கூட குறைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இன்றைக்கி நல்ல ரோடு ஃபெசிலிட்டியோட அதுவும் வாட்டர் சோர்ஸ் இருக்க ஏரியாவில் சூப்பராக வந்திருக்க அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த ரேட் போட்டு இந்த ஏரியாவில் பிளாட் வாங்க முடியாதுங்க. ரீசெண்டாக இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூம் ஆகிட்டுருக்குங்க. நல்லா டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வீடுங்க கட்டியிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஏரியாவில் பிளாட்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்டே நிறைய பேர் ஃபோனில் கேட்குறாங்க. கண்டிப்பாக இப்போ அவங்களுக்காகவே நம்ம சேனலில் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட்டுக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா EPFO ஆஃபீஸ் இருக்குங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ் PF ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் ESI ஹாஸ்பிட்டலும் இருக்குங்க. பால் பண்ணை இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜங்ஷனுக்கு ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டுமே தாங்க இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்க சூப்பரான மெயினான இடத்துல வந்திருக்க இந்த அருமையான பிளாட்டை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இமீடியட்டாக பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லோ பட்ஜெட்டில் வந்திருக்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வாங்க முடியாது. மீண்டும் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி வீடியோவில் சொல்லிங்க. தேங்க்யூ ஆல்.